ஆஷ்னா என் முன்னாடி வா. ஆஷ்னா நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன், என் முன்னாடி வா. ஆஷ்னா நான் சொல்றது கேட்டுச்சுன்னா என் முன்னாடி வா. ப்ளீஸ் கதவு தரங்க. பூஜா, சோனல், ரேஹா. இல்ல. பூஜா, சோனல், நேஹா எக்ஸாம் எழுத வரவே இல்ல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவ அப்படி எங்க தான் போயிருப்பா தெரியலையே. நம்ம 3 பேரை விட படிப்பு விஷயத்துல எப்பவுமே அவ தான் ரொம்ப சீரியஸா இருப்பா. அவ எப்படி இன்னைக்கு எக்ஸாம் மிஸ் பண்ணா? அவ எங்க போனானே தெரியலையே. எக்ஸாக்ட்லி, அதுதான் நானும் சொல்றேன். நேஹாலாம் எக்ஸாம் மிஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. இங்க பாரு, நீ ஒன்னும் பயப்படாத. நேஹா இருக்கால, நம்மள டென்ஷன் ஆக்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வேற எதுவுமே கிடையாது. இல்ல சோனல், நம்மள டென்ஷன் பண்ண அவ கண்டிப்பா எக்ஸாம் மிஸ் பண்ண சான்ஸே இல்ல. எனக்கு என்னமோ அந்த ஆஷ்னா விஷயத்துல ஏதாவது. நிறுத்த. இத பத்தி நம்ம யார்கிட்டயுமே பேசக்கூடாது, இல்லனா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். கேர்ள்ஸ். எஸ் மேம். நேஹா எங்க? எக்ஸாம்க்கு கூட இன்னைக்கு வரல. ஆக்சுவலி மேம், நாங்களும் அவளதான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம். அவ எங்க போனனே தெரியல மேம். எங்க போனானே தெரியலையா? அவ உங்க கூட ரூம்ல இல்லையா? இல்ல மேம். இல்லையா? அப்படின்னா அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல. மேம், நாங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஃபோன் ஆஃப்ல இருக்கா? எஸ் மேம். ரூம்லயும் இல்லன்னு சொல்றீங்க. சம்திங் சீரியஸ். கேர்ள்ஸ், செக்யூரிட்டி கிட்ட கேட்கலாம். லெட்ஸ் கோ. எஸ் மேம். செக்யூரிட்டி. எஸ் மேடம். நேஹா வெளியே போனாளா? நேஹா பிஎஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் நேஹா குமார். காலையில ஜாகிங் போவாங்களே அவங்களா? ஆமா அண்ணா, அவளேதான். அவங்க வெளியில போகலையே. வெளியே போகலையா? அப்ப எங்க போயிருப்பா? தினமும் காலையில ஜாகிங் போவா மேம். ஒருவேளை அவளுக்கு அங்க ஏதாவது ஆயிருக்கலாம்ல. ஜாகிங்க்கு அவ எங்க போவா? நேஹா, 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 நீ எங்க இருக்க? நேஹா, நேஹா. நல்லா தேடுங்க. எங்க போனான்னு தெரியலையே. மேம், அவ இங்க இல்ல மேம். நேஹா. மேடம், மேடம், மேடம் எங்க வாங்கல. என்னாச்சு? என்னாச்சு? என்ன? ரத்தம். 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 மேம், மேம், இது நேஹாவோட பிரேஸ்லெட் மேம். நேஹா பிரேஸ்லெட்டா? அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நேகாவை எப்ப கடைசியா நீங்க பாத்தீங்க? கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்டேன். சார், நேத்து நைட்டு 1:30 மணிக்கு. நைட்டு 1:30 மணிக்கா? ஆக்சுவலி சார், என்ன ஆச்சுன்னா படிச்சு படிச்சு எங்களுக்கு போர் அடிச்சது. அதனால ட்ரூத் அண்ட் டேர் கேம் விளையாட ஆரம்பிச்சோம். பூஜா. ஓகே பூஜா, சொல்லு.
ட்ரூத் ஆர் டேரா? ட்ரூத். ஹே ப்ளீஸ் 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 பூஜா கிட்ட ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் கேக்குறேன். சரி நீ கேளு. எஸ் பூஜா, உன்னோட லைஃப்ல யார்கிட்டயுமே சொல்லாத சீக்ரெட்டை இப்ப நீ எங்க கிட்ட சொல்லணும். ஓ ஆனா அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டே இல்லையே. போதும் நிறுத்த. சீக்ரெட்டே இல்லாம யாருமே இருக்க முடியாது. எங்க கிட்ட மறைக்காம ஒழுங்கா உண்மையை சொல்ல. ஓகே டன். ஆக்சுவலி நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் போர்டு எக்ஸாம் எழுதுனதுல மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனா அதுக்காக முட்டாள்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் மேக்ஸ்ல கிளியர் பண்ணிட்டேன். ஓ நாட் பேட் நாட் பேட். தேங்க் யூ. ஓகே இப்போ நெக்ஸ்ட். ஓ நேஹா சீக்கிரம் சொல்லு, ட்ரூத்தா டேரா? டேர். டேர். என்ன நேஹா டேரா? ஏன் உண்மையை சொல்ல தைரியம் இல்லையா? ஹலோ, என் தைரியம் என்னன்னு உனக்கு தெரியாது. சீக்கிரமா டேர் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, நீ ரொம்ப தைரியசாலினா கேரம் ரூம்ல இருக்கிற பாத்ரூமுக்கு போ. அங்க போனதுக்கு அப்புறம் 3 தடவை ஆஷ்னாவோட பேரை சொல்லு. நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா சோனல்? ப்ளீஸ் நேஹா இந்த டேர் பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? இவதான் நீ இப்ப என் தைரியத்தை பத்தி உங்களுக்குலாம் தெரியாதுன்னு சொன்னா. நீ என்ன சொல்ற சோனல்? அங்க பேய் இருக்கிறதா சொல்றாங்க. இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம் சோனல், அப்புறம் விஷயம் சீரியஸ் ஆயிட போதா. அப்படின்னா சரி, ஒரு கண்டிஷன்ல என் டேரை நான் இப்ப கேன்சல் பண்றேன். இப்ப நீ எங்க கிட்ட எனக்கு பேய்னா ரொம்ப பயம்னு சொல்லணும், சரியா? இந்த நேகா யாரையும் பார்த்து பயப்பட மாட்டா. ரியலி? அப்படின்னா சரி, சீக்கிரமா பாத்ரூம்க்கு போய் 3 தடவை ஆஷ்னா பேரை சொல்லு. ஓகே சரி. ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி விளையாடி இருக்கீங்க. உங்க தைரியத்தை சோதிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் டேரா கேம் விளையாடுவீங்களா? We are very sorry sir. எங்களோட விளையாட்டால இப்படி ஒரு விளைவு வரும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க கண்டிப்பா நேஹா அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டோம் சார். ஆமா சார். ஹாஷ்னா பேரை 3 தடவை சொல்றதுனால என்ன ஆகும்? இந்த காலேஜ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி ஆஷ்னான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருந்திருக்கா. அவளால சீனியர்ஸோட ராகிங் தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டா. நேஹா போன அந்த பாத்ரூம்ல தான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா. அதனாலதான் அப்பத்துல இருந்து அந்த பாத்ரூம்குள்ள யாராவது போய் 3 தடவை ஆஷ்னாவோட பேரை சொன்னாங்கன்னா அவ ஆத்மா அங்க வருதுன்னு நம்பப்படுது. இது பாருங்க, ஆத்மா அதெல்லாம் உண்மை கிடையாது. நேஹா காணாம போனதுக்கு ஏதாவது ஒரு மனுஷன் தான் காரணமா இருக்கணும். இப்ப எல்லாரும் உங்க கிளாஸ்க்கு போங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சொல்றேன். போங்க. சார் சொல்லு நிக்கல். சரிங்க, பாருங்க, ரத்தம் மேலேந்து கீழே வரைக்கும் வந்திருக்கு. இந்த வழி காட்டு பக்கமா போகுது. ஆமா சார். வாங்க போய் பாத்திரலாம். சார் அங்க பாருங்க சார். இவ்வளோ ரத்தமா? சார் இவ்வளோ ரத்தம் போயிருக்குன்னா அவ உயிர் பொழைச்சிருக்க மாட்டா. கண்டிப்பா நிக்கல். இல்ல கொஞ்சம் ரத்தம் கூட இங்க மழை பெஞ்ச காரணத்தினால அதிகமா தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சார் சார் என்ன அது? சாம்பல். சார் நேஹாவை சாகடிச்சு எரிச்சிருப்பாங்களோ? பட் சார், இந்த சாம்பலை வச்சு நேஹாவை இங்கே தான் எரிச்சிருப்பாங்கன்னு நாம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? வேற ஏதாவது கூட இருக்கலாம்ல. சரி ஒன்று பண்ண, நீ போய் நேகாவோட ரூமை நல்லா செக் பண்ண. அங்கே அவளுடைய ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இல்லை தலைமுடி ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. இந்த ரத்தத்தை நம்ம அதோட வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது நேகாவோடதா இல்லையான்னு. இப்போ கிடச்சிருக்கிற எல்லா சாம்பிள்ஸையும் நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பலாம்.
அது நேஹாவோட ஹேர் பிரஷ். அந்த டைரியும் நேஹாவோடது தான். குட் மார்னிங் சார். வாங்க வாங்க. குட் மார்னிங் குட் மார்னிங். சரியான நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ஏன் சார், என்னாச்சு? ஆக்சுவலி நீங்க காட்ல இருந்து பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அந்த ரத்தம் நேகாவோட தான். நேகா முடியோட டிஎன்ஏவும் அந்த ரத்தத்தோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. அப்படின்னா சார் நேஹாவை தான் சாகடிச்சு எரிச்சிருக்காங்க. இல்ல ஃப்ரெடி, நேஹாவை எரிச்சாங்களா இல்ல வேற யாரையாவது எரிச்சாங்களான்னு எங்களுக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? அதாவது என்னன்னா சச்சின், அங்கிருந்து சாம்பல் கிடைச்சது இல்லையா, அந்த சாம்பல்ல இருந்து இதோ ஒரு பொண்ணோட காது தோடு கிடைச்சிருக்கு. அப்புறம் எரிஞ்ச எலும்புகளோட சில பார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த எலும்பு எரிஞ்சு கரியா மாறிடுச்சு. அதனால இதிலிருந்து டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால அங்க யாரை சாகடிச்சு எரிச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம்தான். நேகாவோட ரத்தம் கிடைச்சிருக்கு, ஒரு பொண்ணோட காது தோடு கிடைச்சிருக்கு, நேகாவை காணோம். சார், ஒருவேளை காட்டில் இருந்து எங்களுக்கு கிடைச்ச சாம்பல் நேகாவை தான் இருக்கலாம்ல? சார், காலேஜுக்கு பின்னாடி இருக்க காட்டில் தான் நேஹாவை எரிச்சிருக்காங்க. அந்த காட்டில் இருந்து ஐவி போகிறதுக்கு வழி இருக்கு சார். ஆனால் அந்த வழியை பற்றி பொதுவாக யாருக்குமே தெரியாது சார். அப்படின்னா இது காலேஜுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருக்கணும். நேகாவை கொலை பண்ணிட்டு அங்கேருந்து தப்பிச்சிருக்கணும். காலேஜ்குள்ளனா யாராவது ஸ்டூடெண்ட் பண்ணியிருப்பாங்களோ? ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணியிருக்கலாம், இல்லை ஒருவேளை ஸ்டாஃப்ஸ் கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயந்தான் எனக்கு சுத்தமாக புரியல. நேகாவுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் யாரும் பார்க்கலங்கிறாங்க, அவள் சத்தமும் கேட்கலங்கிறாங்க. பூர்வி, நேகா டைரியில் ஏதாவது கிடைச்சதா? யா சார். சார், நேஹா இந்த டைரியில ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதியிருக்கா. அவ தினமும் ஜாகிங் போறப்போ யாருக்கும் தெரியாம ஒருத்தனை மீட் பண்ணிருக்கா. அவன் அவளோட பாய் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம் சார். பாய் ஃப்ரெண்டா? சார், ஒருவேளை காதல் விஷயத்துல இந்த கொலை நடந்திருக்கலாம்ல? நடந்திருக்கலாம், அதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் என்ன எழுதிருக்கு? சார், பேரெல்லாம் எதுவும் எழுதல. பேருக்கு பதிலா பீன்னு ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கா. பி? அப்படின்னா அவன் எழுத்து பீல இருந்து ஆரம்பிக்குதா? ஆனா சார், நம்ம விசாரிக்கும் போது நேஹாவோட ஃப்ரெண்ட்ஸ் நேஹா யாரையும் லவ் பண்றதா சொல்லவே இல்லையே. ஒருவேளை நேஹா இந்த விஷயத்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம்ல. அதனால தான் யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிருக்கா. டைரியில கூட அவன் பேர் எழுதாம பீன்னு எழுதி வச்சிருக்காளே. சார், அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா அவன் பாஸ்கெட் பால் விளையாடுறத பார்த்ததாவும் எழுதியிருக்கா. பாஸ்கெட் பால்? அப்படின்னா நேகாவோட பீன்னு எழுத்து கொண்ட பாய் ஃப்ரெண்ட் காலேஜில் பாஸ்கெட் பால் பிளேயர்ஸில் ஒருத்தனா தான் இருப்பான். காலேஜ் பாஸ்கெட் பால் டீமோட எல்லா பிளேயர்ஸ் வந்துட்டீங்களா? எஸ் சார். சார், எங்களை எதுக்காக சார் வர சொன்னீங்க? ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அப்படின்னா கோர்ட்டுக்கு வாங்க சார். இங்க எப்படி சார் பாசிங் பிராக்டிஸ் பண்ண முடியும்? பாசிங் பிராக்டிஸ் கிடையாது, கேட்சிங் பிராக்டிஸ். ஒரு குற்றவாளியை எப்படி கேட்ச் பண்றதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். நேகாவை கொலை பண்ண கொலைகாரன் எங்க டீம்ல இருக்கானா? எஸ், உங்கள ஒருத்தவங்க தான் நேஹாவோட பாய் ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கீங்க, நேஹாவை கொலையும் பண்ணிருக்கீங்க. அது யாரா இருந்தாலும் நீங்களா வந்து உண்மையை ஒத்துக்கங்க. நாங்களா அவனை கண்டுபிடிச்சா அவன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்புறம் எங்க ஸ்டைல உண்மையை நாங்க வரவழைச்சிருவோம். சார், அவங்கள தப்ப ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். வரிசையா எல்லாரும் உங்க பேரை சொல்லுங்க. ஃபிரோஸ், கார்கி, கிஷோர், ஆகாஷ், ஹிமேஷ், முகேஷ், பிரதீக். பிரதீக், நீ இந்த பக்கம் வா. வா. உன் பேர் என்ன? கௌரவ். பிரசாந்த். பிரசாந்த், நீ வா. உன் பேரு? கரேன் சார். பிரசாந்த், பிரதீக், உங்க ரெண்டு பேர்ல நேகா யாரோட ஃப்ரெண்டு? இல்ல சார், நேகா என்னோட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. உன்னோட ஃப்ரெண்டா? நானும் இல்ல சார். உங்கள யாராவது இவங்க ரெண்டு பேர் நேகா கூட க்ளோஸா இருக்கிறத பாத்திருக்கீங்களா? சார், எல்லாருமே ஒத்துமையா இருக்க மாதிரி தெரியுது. நேஹாவோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, காப்பாத்துறாங்க அவங்கள.
அவனை காப்பாற்ற முடியாது. சார், இதுல பொய் சொல்றது யாருன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? பொய் சொல்றது பிரதீகா இல்ல பிரசாந்தா? இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இது நேகாவோட பர்சனல் டைரி. இதுல பீன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிற அவனுடைய பேர் இருக்கு. அப்படின்னா பிடிச்சிடலாம் சார். டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணோம்? டைம்ல நான் வேஸ்ட் பண்ணல, சும்மா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். தானா வந்து உண்மையை அவன் ஒத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லனா நேஹா கிட்ட எவ்வளவோ தடவை சொன்னேன், என் பேரை டைரியில எழுதாதான்னு சொன்னேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டா சார். இதுதான் தவளை தான் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. நேகா தன்னுடைய பர்சனல் டைரியில யாரோட பேரையும் எழுதல. இப்போ நீயே தான் உன் வாயால வந்து மாட்டிக்கிட்ட. இல்ல சார், நான் நேஹாவை கொலை பண்ணல. நான் சொல்றது உண்மை சார், என்ன நம்புங்க. நான் நேஹாவை கொலை நீ பண்ணல. கொலை பண்ணியா இல்லையான்னு எங்களுடைய விசாரணையில தெரிஞ்சிடும். நான் நேஹாவை காதலிச்சது உண்மைதான் சார். அதுதான் நான் குற்றவாளி இல்லைங்கிறதுக்கான ஆதாரம். அவரை உயிருக்கு உயிரா நான் காதலிச்சிருக்கேன் சார். நான் எதுக்காக சார் நேஹாவை கொல்ல போறேன்? பொய் சொல்லி நடிக்கிறத முதல்ல நிறுத்துறியா? நேகாவை நீ அந்த அளவுக்கு காதலிச்சேன்னு சொன்னா இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம ஏன் மறைக்கணும்? ஏன் மறைச்சேன்னு சொல்லு. எங்க பாரு, சும்மா அழுது நடிக்கிறதால மட்டும் உன்னால தப்பிச்சிட முடியாது. நேஹா அவளோட டைரியில ரொம்ப தெளிவா எழுதியிருக்கா. அவ டெய்லி ஜாகிங் போகும்போது உன்னை பாப்பேன்னு. தினமும் உன்னை மீட் பண்ற இடத்துல தான் அவ கொலை செய்யப்பட்டிருக்கா. சார், அன்னைக்கு நாங்க அங்க மீட் பண்ற பிளானே கிடையாது. அன்னைக்கு எக்ஸாம் இருந்துச்சு. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே எங்கேயாவது நம்ம மீட் பண்ணலான்னு முதல்லயே நாங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பொய் சொல்லாத. உங்க 2 பேரை தவிர நேகா அங்க ஜாகிங் போவான்னு வேற யாருக்காவது தெரியுமா? இல்ல, தெரியாது. அப்போ உன்னை தவிர வேற யார அவளை கொலை பண்ணிருக்க முடியும்? உண்மையா சொல்லு சார். ஒருவேளை நேஹாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்க யாராவது போயிருக்கலாம்ல. ஓ, அப்படி சொல்றியா? நேகாவை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாரு சார். இப்பதானே நேகா அன்னைக்கு அங்க வர்றதுக்கான பிளானே இல்லைன்னு சொன்னேன். இப்ப எதுக்காக மாத்தி போய் பேசுற? சொல்லு சார். நான் ஃபர்ஸ்ட் டைம் சிஐடி பியூரோக்கு வந்திருக்கேன். அதனாலதான் பயந்துட்டேன். ஆனா நான் சொல்றத நம்புங்க சார், நான் நேஹாவை கொலை பண்ணல சார். கொலை பண்ணல. சரி, அதே கதையை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். நேஹாவை கொலை பண்ணல, நேஹாவை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கான். இதெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு. நாங்க கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு சார். என்ன நம்புங்க, நான் போய் சொல்ல சார். சரி, அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நேகாவும் நீயும் லவ் பண்ண விஷயத்தை எதுக்காக நீ எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்ச? சார், என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுமோன்னு நான் பயந்துட்டேன் சார். என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஆனா நேஹா தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமா, உண்மைதான் சார். நான் நேஹாவை காதலிச்சது உண்மைதான். ஆனா என்னுடைய பாஸ்ட் என்ன துரத்திக்கிட்டே இருந்துச்சு. நேஹாவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சோனலை காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். சோனலா? நேகாவோட ஃப்ரெண்ட் சோனலா? உனக்கு வெக்கமா இல்ல? நேஹா, சோனல் 2 பேரையும் நீ ஏமாத்திருக்கல? இல்லங்க, நான் நேஹாவை ஏமாத்தவே இல்ல. நேஹாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாமே தெரியும். நான் எதையும் மறைக்கல. அவளுக்கு தெரியுமா? சோனல் கிட்ட பேசாதன்னு அவ உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னா, நிறைய தடவை சொல்லியிருக்கா. ஆனா சோனல் ரொம்ப கோவப்படுவா சார். அதான் நான் பயந்துட்டேன். சோனலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நேஹாவுக்கு அவளுக்கும் சண்டை வந்து அவளை அடிச்சிருவாளன்னு நான் ரொம்ப பயந்தேன் சார். சார், ஒருவேளை சோனல் கூட நேஹாவை சாகடிச்சிருக்கலாம்ல? வாய்ப்பு இருக்கு. இல்ல சோனல் பிரதீக் 2 பேரும் சேர்ந்து கூட இதை பண்ணிருக்கலாம். சோனல் கிட்ட விசாரிச்சாகணும்.
நேகாவை யார் கொலை பண்ணதுன்னு இன்னும் தெரியல. அதுக்குள்ள சோனல் இறந்து போயிட்டா. சார், எனக்கு என்னவோ நேஹா சொன்ன மாதிரியே சோனலும் பாத்ரூம்ல 3 தடவை ஆஷ்னா பேரை சொல்லிருப்பாளுன்னு தோணுது. சோனலுடைய டெட் பாடியை யார் ஃபர்ஸ்ட் பார்த்தது? நான் தான் சார். நான் சுத்தம் பண்றதுக்காக வந்தேன் சார். அப்பதான் அந்த சோனலோட இவ கத்துற சத்தம் கேட்டுதான் நாங்க எல்லாரும் இங்க ஓடி வந்தோம் சார். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதனாலதான் கயிறை கட் பண்ணி சோனலை கீழே இறக்கி வச்சிட்டோம். ஆனா அவ அதுக்குள்ளேயே இறந்துட்டா சார். ரஜத், கொஞ்சம் இங்க வாங்க. இங்க பாருங்க, இவங்க தலையில அடிபட்டதுக்கான காயம். அப்படின்னா கொலைகாரன் சோனலோட தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டான். அதுக்கப்புறமா தூக்குல தொங்க விட்டுருக்கான். டாக்டர் தாரிகா, டெட் பாடி டர்ன் பண்ணுங்க. நிக்கில், வெளியே போய் இதே மாதிரி ஒரு கயிறு எடுத்துருவா. சார். கயிறா? நேத்து சோனல் எங்கேயாவது தலையில இடிச்சுக்கிட்டாலாமா? இல்ல சார், அவளுக்கு தலையில அடிபடவே இல்லையே. நைட்டு எத்தனை மணி வரைக்கும் நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்தீங்க? சார், நேத்து நைட்டு 3 மணி வரைக்கும் நாங்க எல்லாம் ஒண்ணா தான் படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க தூங்க போயிட்டோம். ஆனா சோனல் அதுக்கப்புறமும் படிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியல. சோனல் ஏதாவது விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருந்தாளா? இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சார், கயிறு. நீங்க இந்த கயிறை கொஞ்சம் கழுத்துல போடுங்க. நானா? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பார்த்தல ஃப்ரெடி, ஒரு பொண்ணு உண்மையாவே தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா இவங்க பண்ண மாதிரியே தான் தன்னுடைய முடி எடுத்து வெளியில போடுவாங்க. அதாவது கயிறுக்கு வெளியில. ஆனா சோனலுடைய டெட் பாடியை பார்த்தா தலைமுடி கயிறுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா அவ தற்கொலை பண்ணிக்கல, அவளை கொலை பண்ணியிருக்காங்க. கொலையா? ஆமா, கொலைதான். இந்த கொலையை பண்ணவனுக்கு ஆஷ்னாவுடைய கதை தெரிஞ்சிருக்கும். அந்த பேய் கதையை வச்சுதான் இந்த கொலைகள் எல்லாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் சிக்கிடுவான். ஆனா ரஜத், ஒரு பெணத்தை இந்த மாதிரி தூக்குல தொங்க விடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்றது கூட உண்மைதான் தாரிகா. ஒருவேளை 2-3 பொண்ணுங்க சேர்ந்து இதை பண்ணிருக்கலாம்ல, இல்ல ஒரு பையன் பண்ணிருப்பான். பையனா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல எப்படி ஒரு பையனால உள்ள வர முடியும்? ஏன் வர முடியாது மேடம்? உங்க ஹாஸ்டல்ல 2 கொலை நடந்திருக்குங்கிற போது ஒரு பையனால ஹாஸ்டலுக்குள்ள வர முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃப்ரெடி, நேகாவையும் சோனலையும் கொலை பண்ணவன் கண்டிப்பா பழி வாங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி இருக்கணும். ஒரு வழிதான் இருக்கு. ரியாவையும் பூஜாவையும் நம்ம ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம். கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். சோனல், நேகா 2 பேரும் ரூம்மேட்ஸா இருந்தாங்க. 2 பேரையும் யாரோ கொண்டு இருக்காங்க. 2 கொலையிலையும் நிச்சயமா ஏதோ ஒன்று சம்பந்தம் இருக்கு. அவங்கள யார் கொண்டு இருப்பாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? அபிஜித், சோனலோட பாடியில இருந்து எனக்கு இது கிடைச்சிருக்கு. உங்களுக்கு இது யூஸ் ஆகலாம்ல? தேங்க்யூ சோ மச் தாரிகா. இது சோனலோட பொட்டு தானே? இல்ல சார், சோனல் எப்பவுமே பொட்டு வைக்கவே மாட்டா. சார், ஒருவேளை இது சோனலை கொலை பண்ண உங்களோட பொட்டா கூட இருக்கலாம்ல? சார், ஒருவேளை சோனலை தூக்கு கயிறுல மாட்டி விடும்போது சோனலை கொலை பண்ணவங்களுடைய பொட்டு அவன் மேல ஒட்டி இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா கொலை செஞ்சது ஒரு பொண்ணா? சார், ஒரு நிமிஷம். இந்த பொட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் பார்க்கலாமா? பாருங்க. இந்த பொட்டு டீனாவோடது. டீனாவோடதா? ஆமா சார். இந்த டீனா யாரு? சார், இவ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். எங்க ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்கா.
எங்க ஹாஸ்டல்லயே இவ மட்டும்தான் இந்த மாதிரி பொட்டு வைப்பா சார். இந்த டீனா எதுக்கு சோனலை சாகடிச்சிருப்பா? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க காலேஜ்ல எல்லார் முன்னாலேயும் டீனாவை கிண்டல் பண்ணோம் சார். சார், விளையாட்டுத்தனமா பண்ணதாவ எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துப்பான்னு நினைக்கல. அப்படியா? விளையாட்டுன்னு சொல்லி ராகிங் பண்ணிருக்கீங்க. ஹலோ, யா நான் தான் பேசுறேன். மேடம் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, யா தேங்க்யூ வெரி மச். உங்க வார்டன் தான் ஃபோன் பண்ணாங்க, காலேஜை மூடிட்டாங்களா. நீங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும். பை த வே, ஒருவேளை உங்களுக்கு இந்த கேஸை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சார். டீனா சார், இது என்னோட பொட்டு தானே? எப்படி உறுதியா சொல்றீங்க? இந்த மாதிரி பொட்டு மார்க்கெட்ல நிறைய கிடைக்குதே. இது உன்னோட பொட்டு தான் டீனா. ஏன்னா இந்த மாதிரி பொட்டை காலேஜில் நீ மட்டும் தான் யூஸ் பண்ற. உண்மையை சொல்லு, சோனலை எதுக்காக கொலை பண்ண? சோனலை கொலை பண்ணனும்? இல்ல சார், நான் அவளை கொலை பண்ணல. இங்க பாரு, சோனலுக்கும் உனக்கும் சண்டைன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவ உன்னை ராகிங் பண்ணிருக்கா. ஆமா சார், ஆனா இது எல்லா காலேஜ்லயும் நடக்கிற விஷயம் தானே. ஆனா அதுக்காக கோபத்துல நான் அவளை கொலை பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது. கொலை பண்ணல. கொலை பண்றவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உன்னோட பொட்டு உண்மையை சொல்லிடுச்சு. ஏன்னா அது சோனலோட ட்ரெஸ்ல ஒட்டி இருந்தது. சோனல் ட்ரெஸ்லயா? சார், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு சார். ஒரு நாள் நானும் சோனலும் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தோம் சார். அப்ப அவ என் கூட தான் தங்கினா சார். ஒருவேளை அப்போ என் பொட்டு அவ ட்ரெஸ்ல ஒட்டி இருக்கலாம் சார். இதுதான் சார் நடந்திருக்கும். அப்படியா? சோனலோட கொலை நடக்கும்போது நீ எங்க இருந்தன்னு சொல்லு. சார், நான் மீரா நர்சிங் ஹோம்ல இருந்தேன். மீரா நர்சிங் ஹோம்லயா? சார், எனக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு. நீங்க என்ன நம்பலனா அங்க இருக்க டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேளுங்க. ஹலோ, மீரா நர்சிங் ஹோம். மேம், 13ஆம் தேதி நைட் டீனான்ற பேர்ல ஒரு பேஷண்ட் உங்க நர்சிங் ஹோம்ல அட்மிட் ஆயிருந்தாங்களா? பார்த்து சொல்றீங்களா? இருந்தாங்களா? தேங்க்ஸ் சார். டீனா சொன்னது உண்மைதான். ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு பங்கஜ், டீனா இந்த கொலையை பண்ணல. சார், இந்த கொலைகாரன் தனக்கு தானே என்னமோ ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா சிஐடி கிட்ட இருந்து அவனால தப்பிக்க முடியாதுன்னு தெரியல. ஹலோ, என்ன? ஓகே மேம். சார், பூஜாவோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க போகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவ பிரைட் மூன் கிளப்புக்கு போயிருக்கலாம் சார். பங்கஜ், ஒருவேளை கொலைகாரன் அடுத்ததா பூஜாவை கொலை பண்ண முயற்சி பண்ணலாம். நகருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வழி விடுங்க. நகருங்க ப்ளீஸ். மூவ் பூஜா. பூஜா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. மை காட், இவ வாயில இருந்து நொர வருது. யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு? தெரியல சார். டான்ஸ் ஆடும்போது திடீர்னு கீழே விழுந்துட்டா. சார் இங்க பாருங்க, இவ கையில ஊசி போட்ட மாதிரி இருக்கு. அப்படின்னா இவளுக்கு விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. பங்கஜ், இங்க இருக்கிற எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ண. யாரும் இங்க இருந்து போக கூடாது. வழி விடுங்க ப்ளீஸ். தள்ளுங்க சார். 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும். ஆம்புலன்ஸ் வந்தும் பிரயோஜனம் இல்ல. பூஜா இறந்துட்டா. பூஜா சார், இதெல்லாம் என்னால் தான் சார் நடந்தது. நான் கால் பண்ணி அவளை கூப்பிடாம இருந்திருந்தா இவளுக்கு இப்படி நடந்திருக்காதுல. இங்க பாரு, அழறத முதல்ல நிறுத்து. உங்க கூட யாரெல்லாம் பார்ட்டிக்கு வந்தாங்கன்னு சொல்ல. யாரும் இல்ல சார், நாங்க 2 பேர் மட்டும்தான். பங்கஜ், நிக்கில், இங்க இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. சரி, எல்லாரும் வாங்க. அப்படி வாங்க. லைன்ல நில்லுங்க. வாங்க இந்த பக்கம். இப்படி தள்ளி நில்லுங்க. நீங்கெல்லாம் ஒன்னு பண்ணுங்க. இவங்கள முதல்ல செக் பண்ணுங்க. தரவா? ஓகே சார். ப்ளீஸ். எதுவும் இல்ல சார். நீங்க லைன்ல நில்லுங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் தரவா செக் பண்ணுங்க.
சார் அவங்க யார்கிட்ட இன்ஜெக்ஷன் இல்லை. இவங்க கிட்டயும் இன்ஜெக்ஷன் இல்ல. அப்படின்னா கொலைகாரன் அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதும் இங்கிருந்து போயிட்டான். நடந்ததை நினைச்சு கோவப்படுறதா இல்ல வெக்கப்படுறதான்னு தெரியல. நேகா சோனலுக்கு அப்புறம் இப்ப பூஜாவும் இறந்துட்டா. அவளை நம்மளால காப்பாற்ற முடியல. ஆனா சார், அவ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க கூடாது. அவ என்னதான் அலட்சியமா இருந்திருந்தாலும் நாம அவளை நிச்சயமா பாதுகாத்திருக்கணும் வினீத். சார், ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். என்ன விஷயம்? சார், 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சிஎஸ் காலேஜ்ல ஆஷ்னாங்கிற ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டால, அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காமினி சார். இங்க பாருங்க. இது ஹாஸ்டல் வார்டன் காமினி தானே? காமினி எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சாங்க? ஆஷ்னா தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு ராகிங் தான் காரணம்னு இதுல தெளிவாக எழுதியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ராகிங்கிற பேர்ல அவளை கஷ்டப்படுத்திருக்காங்க. அதனால தான் அவ இறந்திருக்கா. சார், இந்த 4 பொண்ணுங்களும் கூட மற்ற பொண்ணுங்களை ராகிங் பண்ணிருக்காங்கல்ல? டீனா கூட சொன்னால சார். ஒருவேளை இந்த கொலையெல்லாம் காமினி மேடம் தான் பண்றாங்களோ? காமினி அவங்க ஃப்ரெண்டோட மரணத்துக்கு பழி வாங்கலான்னு நினைச்சிருக்கலாம்ல? ஏன்னா ஆஷ்னாவோட மரணத்துக்கும் ராகிங் பண்ணதானே காரணமா இருந்திருக்கு. அதோட இந்த 4 பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் ராகிங் பண்ணதா சொன்னாங்க. சோ ரியா குடும்பத்துல எல்லாரும் அமெரிக்கா போயிருக்காங்க. ரியா இந்த வார்டன் காமினி வீட்ல தான் இருக்கா சார். என்ன? அப்படின்னா ரியாவோட உயிரும் ஆபத்துல இருக்கா? உடனே கிளம்புங்க. என்ன சாகடிக்காத. ப்ளீஸ் என்ன விட்டுரு. என்ன விட்டுரு. ப்ளீஸ் ப்ளீஸ். மேம் மேம் மேம், நீங்க எங்க இருக்கீங்க? சார், போனை யாரும் எடுக்கல. ஒருவேளை நேகாக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு தெரியல. நம்ம கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். நீ ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஓகே சார். ரியா, 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 நீ அங்க போய் பாரு. வினித், நீ இங்க பாரு. ரியா, ரியா. சார், சார் சீக்கிரம் வாங்க. மேம், மேம் எந்திரிங்க. மேம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இங்க என்ன நடந்துச்சு? எனக்கு தெரியல. ரியா எங்க? ரியாவா? ஆமா. எனக்கு தெரியலையே. என்ன காப்பாத்துங்க.
ரியா, இது ரியாவோட சத்தம் தான். என்ன கொண்டுடாத ப்ளீஸ், காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. நேஹா, நீ நீ உயிரோட தான் இருக்கியா? இறந்து போன மாதிரி நாடகம் ஆடி மத்தவங்கள நீ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணேன். சோனலையும் பூஜாவையும் நீதான் கொலை பண்ணன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எங்களுக்கு காட்டுல இருந்து கிடைச்ச சாம்பல் யாரோடது? நான் காட்டுக்குள்ள கொஞ்சம் விறகு வச்சு எரிச்சேன். பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து திருடின எலும்பு கூடோட விரலையும் அப்புறம் என்னோட காதத்தோடையும் அதுல போட்டுட்டேன். பக்கத்துல என் ரத்தம் இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளவுதான். நான் செத்துட்டேங்கிறத நீங்க நம்புறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். உங்களை நம்ப வைக்க தான் பண்ணேன். இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிருக்க? பிளான் பண்ணி ஏன் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. அதுக்காக தான் இவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்காக என் கேம் ஆரம்பிச்சேன். உனக்கு என்ன பண்ணாங்க? பூஜா, சோனல் அப்படி ரியா 3 பேருக்கும் என்ன பிடிக்காது. ஏன்னா அவங்க 3 பேரையும் விட படிப்புல நான் ஷார்ப்பா இருந்தேன். ஜாப் பிளேஸ்மெண்ட் உடைய இன்டர்வியூக்கு முன்னாடி நாள் அவங்க என்னோட சாப்பாட்டுல எனக்கே தெரியாம ட்ரக்ஸை கலந்துட்டாங்க. இதனால என்னோட இன்டர்வியூ சரியா பண்ண முடியாம போச்சு. என்ன, இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாரையும் நீ சாகடிக்க ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு வேணும்னா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு சின்ன விஷயம் கிடையாது. நான் அவங்க 3 பேர் மாதிரி பணக்கார பொண்ணு கிடையாது. நான் இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்காகவே ஸ்டூடெண்ட் லோன் வாங்கியிருந்தேன். படிப்போடையும் சேர்த்து நான் பார்ட் டைம் ஜாபும் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூ என்னோட வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கு நைட் அவங்க என்ன ரொம்ப பயமுறுத்துனாங்க. நேஹா, என்னாச்சு நேஹா? எதுக்காக கத்துற? ரியா, ரியா அங்க பாரு, அங்க ஆஷ்னா நிக்கிறா. ஆஷ்னா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாளா? எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க. நேஹா, நீ இந்த அளவுக்கு பயந்தாங்களையா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ ஆஷ்னா கிடையாது, அவ சோனல். ஓ காட், நீ என்ன பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் எப்படி நடிச்சேன் பார்த்தல? சோனல், இந்த மாதிரி யாராவது விளையாடுவாங்களா? நேஹா, நாங்க சொல்றது கேளு. அப்பவே இவங்க 3 பேரையும் கொலை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உண்மையிலேயே உனக்கு நடந்தது தப்புதான். ஆனா கொலை பண்ணதுனால உனக்கு என்ன கிடைச்சது? தேவையில்லாம உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் இருந்தாகணும். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.